இப்போ நம்ம பார்க்குற சீரியல்களுடைய சிறந்த ஒரு ஃபீமேல் கதாபாத்திரம் யார், பெண் கதாபாத்திரம் யார், ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வச்சுருக்கோம். ஹீரோயின்ஸை மட்டும் முதல்ல எடுத்து சிறகடிக்காசையிலேருந்து மீனா, அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ராஜி, அப்புறம் வந்து மகாநதியிலேருந்து காவேரி, ஐயனார் துணை நிலா, இவங்க எல்லாத்தையும் 4 பேரையும் வந்து யோசிச்சு ஒவ்வொருத்தவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாத்தையும் வந்து பேசணும். பேசி கடைசியில் முடிச்சதுக்கப்புறமா யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நமக்கு தோணுது அப்படிங்கிறத நம்ம அபிப்பிராயத்தில் ரேங்க்லாம் பண்ணியிருந்தோம். இதை வந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து எங்களுக்கு இதுதான் தோணுதுன்னாங்க, சில பேர் நம்ம சொன்னதுக்கு ஓகேன்னாங்க, சில பேருக்கு வந்து இல்லைங்க இவங்க தான் செகண்ட் இருந்தவங்க ஃபஸ்ட் வந்துருக்கலாம்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 4 சீரியலில் சிறந்த ஹீரோ யார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 பேர் தான் திருப்பி எடுத்துக்கிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணையில் சோழன் இருக்கார், சிறகடிக்காசையில் ஆப்வியஸ்லி முத்து இருக்கார், மகாநதியில் விஜய் தான் இருக்க முடியும், ஸோ விஜய் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிர் எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து இது இல்லாமல் வந்து சைட் ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஆண்களும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசையில் ரவி ஒரு நல்ல கேரக்டர், அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அவங்க அண்ணனுங்களை விட இவர் ரொம்ப வந்து யோசித்து பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பார், சுயமரியாதையோடு இருப்பார், நல்ல கதாபாத்திரம். ஐயனார் துணை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேரன் கூட ஓவர் நல்லவர், பாண்டியன்கிற கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரமாக இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு உண்டான எல்லா ஒரு திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு இது பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள்லாம் வந்து ஹீரோவுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளா இருந்தால், அதாவது ஒரு குறை இருந்தால் தான் வந்து அவரை ஹீரோ ஆகிற மாதிரி தான் வந்து சீரியல்களில் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம அவங்களாம் நல்லா இருந்தாலும் கூட நம்ம எடுத்துக்கிறது இந்த 4 கேரக்டர்ஸை மட்டும்தான். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸை ஒவ்வொருத்தங்கெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சிறகடிக்காசை முத்து நிஜமாகவே ரொம்ப நல்லவர். அதே சமயத்தில் மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்ட வளரும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த ஒருத்தர். ஏற்கனவே வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்திருக்காரு. ஏன் இருந்தாருங்கிறது யாருக்குமே தெரிய வராது. இது வரைக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை கொண்டு வரல. அவங்க அம்மா ஏன் இந்த அளவுக்கு இந்த பையனை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. அந்த ட்ராக் ஒன்று தனியாக இன்னும் போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் போகுது. அது எப்போ பெருசாக வெடிக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிஞ்ச வரைக்கும் நல்ல கணவராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் மீனா கிட்டக்க, நல்ல மகனாக அண்ணாமலைக்கு இருக்க ட்ரை பண்ணுவார், நல்ல சகோதரனாக இருக்கிறதுக்கும் மொத்தமாக ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவார். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் போய் சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவார். ஒரு ஹீரோவுக்கு உண்டான மாசான விஷயங்கள் இருக்கும், அதே சமயத்தில் காமெடி நல்லா ஒர்க் ஆகும். இந்த கதாபாத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிக்கும். இதில் வந்து முக்கியமான விஷயம் நடிக்கிற ஆக்டர்ஸை பற்றி நம்ம இன்னும் பேசல, யார் சிறந்த முறையில் நடிக்கிறாங்கன்ட்டு. அந்த எழுதப்பட்ட கதாபாத்திரத்தை பற்றி மட்டும் பேசணும், அந்த கேரக்டரை பற்றி மட்டும். ஸோ இதெல்லாம் அவருக்கு இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னு வச்சாலும் கூட நெகட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குடிப்பழக்கம், இவருடைய குடியால் வந்த பிரச்சனைகள் மட்டும் நம்ம வந்து அப்படியே இப்போ 10 வரலையும் தாண்டி எண்ணலாம் இந்த சீரியலில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு குடியால் நடந்திருக்கு. அதே சமயத்தில் அவருடைய கோபம் அளவுக்கு மீறி போகும்பொழுது ஒரு மனுஷன் வந்து அவனை வந்து மதிக்கிறதுக்கான ஒரு திறமையை தகுதியை குறைச்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவருடைய கதாபாத்திரம் ஆகிடும். திடீர்னு வந்து கோவப்படுறது, திடீர்னு வந்து ஒரு பிடிவாதங்க பிடிக்கிறது, இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அப்புறமா மாறிடுவார். ஆனால் முதல்ல அந்த சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு வரக்கூடிய கோபம் தான் வந்து அவருக்கு பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும். இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இவ்வளோ அவமானப்படுத்தும் பொழுது மீனாவை அந்த வீட்டிலே இருக்க வச்சு, மீனா இன்னும் வேலை செய்கிறத ஒத்துக்க வச்சுட்டு இவர் வந்து சரி செய்யுங்கிற மாதிரி விட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் ஆச்சு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், இனிமேல் அவளை இது பண்ணியனா அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லி தனி கொடுத்தனம் போகிற அளவுக்கு வந்து ஒரு முயற்சிகள் எடுத்துருக்கணும். இவருமே வந்து மீனாவை வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்ய விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிறத விட்டு இருக்க ஒரு குறை. ஸோ இப்போ 2வதாக மகாநதியில் இருக்கக்கூடிய விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயுடைய கதாபாத்திரமே வந்து ஒரு திடீர்னு பாதியில் வந்த கதாபாத்திரம் தான். ஆக்சுவலாக அந்த கதையில் நிவின் தான் ஹீரோவாக இருந்தார். அப்புறம் குமரனை வந்து செகண்ட் ஹீரோவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த 2 கதாபாத்திரத்தையும் தள்ளி விட்டுட்டு விஜயோட கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. மாசான விஷயங்கள் இருக்கா இருக்குது, அதே சமயத்தில் அப்பப்போ காமெடி ஒர்க் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு பல பிரச்சனைகள் அவருக்கும் வந்து ஒரு ஃப்ளாவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருக்கும் வந்து திடீர்னு கோபங்கள் வர்றது அதிகமாக இருக்கும், ஒரு பிடிவாதம் பிடிக்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் அதிகமாக இருந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரியில் இவங்க அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அவர். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் விஷயத்தெல்லாம் ரொம்பவே காதலிச்சு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, நல்லா எல்லாரும் ஒட்டிகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவார். கங்கா கிட்ட ஆகட்டும், நர்மதா கிட்ட ஆகட்டும், யமுனா கிட்ட ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பார். இவருக்கும் நர்மதாவுக்கும் வந்து ஒரு சில போர்ஷன்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல கதாபாத்திரம். இவருக்கு இருக்கக்கூடிய குறைகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில விஷயங்கள் செஞ்சது. இந்த யமுனாவுக்கு இந்த நிவினை கட்டி வைக்கிறதுக்கு அவர் மிரட்டி பண்ணது விஷயமாகட்டும்,
அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னமுமே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்காம தெரியாமல் கொஞ்சம் பேக்கு மாதிரி அந்த கதாபாத்திரத்தை மாற்றினாகட்டும். முன்னாடி வந்து நல்லா அறிவாக இருந்த கதாபாத்திரத்தை இப்போ பேக்கு மாதிரி ஆகிட்டாங்க. அவர் வந்து இன்னமும் வந்து அந்த பக்கு டாக் மாதிரி பின்னாடியே சுற்றிட்டே இருக்காரு தவிர அவராக வந்து எந்த இடத்துலையுமே அந்த கதாபாத்திரத்தை இதுக்கு மேலே அடுத்த படிக்க போக விட மாட்டாங்க. அத்தனை தடங்களை கொண்டு வந்துறாங்க. இந்த பக்கம் பாட்டி சித்தி, இந்த பக்கம் காவேரியே வந்து உங்களை ஏமாற்றிடுறாங்க. சுற்றி இருக்கிற அனைத்து பெண்களுமே உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அடுத்த கதாபாத்திரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர். உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், நல்ல சகோதரன், நல்ல மகன், நல்ல அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனக்குன்னு ஒரு சுயமரியாதையை வச்சுக்கிட்டு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தனக்குத்தானே வந்து இருக்கணும், தன்னுடைய சொந்த காலை நிற்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறவர். அந்த அண்ணன் தம்பிகள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விவரமான ஒரு ஆள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தனித்துவமாக யூனிக்காக அவருக்குன்னு ஒன்று இருக்கும். தனியாக அவங்க அப்பாவை சார்ந்தோ அம்மாவை சார்ந்தோ இருக்க மாட்டார். அவரே ஒரு முடிவு எடுப்பார். ராஜிக்கு வந்து அவங்களுடைய கனவுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதே சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, இவ்வளோத்தையும் தாண்டி தனக்குன்னு வேணுங்கிறத சாதிச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரே குறையான வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு பெருசாக குறைகளை விட அந்த கதாபாத்திரத்துக்கு இன்னும் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கல. கதிருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயமும் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இப்போ தங்கமயிலோட பொய் மேட்டர் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த பக்கத்து வீட்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பக்கம் அரசிக்கு விஷயங்கள் இருந்துச்சு, குமரவேல் கூட இருந்துச்சு. ஆனால் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறத தாண்டி இவருக்கு தனியாக எல்லா விதமான சகல விதமான ஒரு எமோஷன்ஸையும் எமோட் பண்ணுற அளவுக்கு இன்னும் விஷயங்கள் நடக்கலை. இதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது, இதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் நிறைய விஷயம் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயனார் துணை சீரியல் சோழன் பொய்கள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஆள், சுயநலமான ஒரு ஆள். உண்மையிலே ஃப்ளாடு கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதாவது குறைகள் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சோழனையும் முத்துவையும் கம்பேர் பண்ணலாம். ஆனால் முத்து ரொம்ப நல்லவர், இயல்பில் நல்லவர். குடிங்கிறது அவர் வந்து அவருடைய கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி. அவங்க அம்மாவால் அவருக்கு அம்மாவோட பாசம் இல்லாமல் போகும்போது அவர் சில விஷயங்களை பண்ணிட்டு தன்னைத்தானே வந்து தேர்த்திக்கிறதுக்காக அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானருங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் கேஷுவலாகவே போய் தான் சொல்கிறார், இந்த வீட்டில் நமக்கு வந்து அம்மா இல்லாமல் வளர்ந்துட்டோம், இந்த வீட்டில் வந்து அன்பு கிடைக்கல, நமக்கு இந்த வீட்டை விட்டு போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், நமக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம் தான். இந்த கதாபாத்திரம் இப்படி உருவானதுக்கான பேக்ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிச்சம் இருக்க 4 சகோதரர்களில் இவர் மட்டும் தனியாக ரொம்ப சுயநலமாக நடந்துப்பார். எதையுமே புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, கோவப்படுறது. சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காமெடியாலாம் ஒர்க் ஆகும். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாசான சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஆனாலும் வந்து ஒரு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரத்தை பார்த்தா நமக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் இப்போ உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடையாது. அவர் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆதாயத்தை நாடி செய்கிறதான், சுயநலம் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடிய கதாபாத்திரமாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் போக போக அந்த கதாபாத்திரம் எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளுடைய ரேட்டிங்கில் இந்த எல்லாத்தையும் வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது பொசிஷன் கண்டிப்பாக வந்து வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, மிஸ்டர் சோழனுக்கு தான் கொடுக்கணும். அவர் தான் வந்து இந்த 4 ஹீரோக்களில் மோசமான ஒரு ஹீரோவாக வந்து இந்த கதாபாத்திரம் தான் இருக்குது. ஏன்னா வந்து சுயநலம் ஜாஸ்தியாக இருக்குது, நல்ல குணங்கள்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ஆதாயத்தை தாண்டி அவர் உதவி பண்ணாலும் இது வரைக்கும் எதுவுமே நம்ம பார்க்கல, யாருக்காக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் இருக்குது. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜயுடைய கதாபாத்திரத்தை வச்சுக்கலாம். விஜய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு திறமையான ஒரு ஆள், நல்ல வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்க ஒரு ஆள். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அவர் இந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருக்கார், என்ன பிரச்சனைனே புரிஞ்சுக்காமல் அவள் என் ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்கா, நான் அவளை கூட்டு போவேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இவங்க தடங்கள் சொல்கிறாங்களாமா, இவர் உடனே சொல்லாமல் இருக்காருங்கிறதே ஒட்டலை. ஸோ அங்கேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கேரக்டரில் ஒரு ஃப்ளா ஆகுது. இந்த யமுனாவோட கல்யாணம் அது இதெல்லாம் பண்ணி வச்சாரு 3வது இடம் வாங்குறாரு. 2வது இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை முத்து. நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே ஷேரில் இவரால் வந்து கெட்டது நடந்ததும் பிரச்சனைகள் நடந்ததும் இந்த குடிப்பழக்கம் அதே மாதிரி முன்கோபங்கிறது பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் மீனாவுக்கு இன்னமும் வந்து அந்த வீடு ஒரு சரியான வீடு இல்லைங்கிறத அவர் இன்னும் கரெக்டாக பார்த்து செய்யலைங்கிறதும் ஒரு குறை. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கதிர் இருக்கார். இது வரைக்கும் வந்து அவர் ரொம்ப ஸ்வீட்டான கதாபாத்திரமாக இருக்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அது எப்படி மாற போகிறாருங்கிறத பார்க்கும்போது தான் நான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஆனால் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கதிருடைய கதாபாத்திரம் குறைகள் ரொம்ப கம்மியாக, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்கிற குறையுமே வந்து கரெக்டாக அதுக்கான ஒரு லாஜிக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்க ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 அப்படின்னா 4 பேர் யாரை சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் பார்க்குற வேறு ஏதாவது சீரியல்லேருந்து ஆட்கள் இருக்காங்க, இந்த ஹீரோ தாங்க சூப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன ஒரு கம்பேரிஷனோ இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இடம் பொருள் சேனல் மற்றும் நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் 2யுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.